ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்தாங்க, திடீர்னு அப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது. இது நான் ஸ்டார்டிங்கில் வந்து வேறு கட்சியோட சும்மா பொருளையை கிளப்பி விடுறதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த விஷயம் பெருசாக அவங்க டிவிக்கு தொண்டர்கள் ரியாக்ட் ஆகினதே வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கள தலைவரோட ஒய்ஃபையே வந்து கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து வேணுமே பண்ணுறாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொன்னாங்க. இது வந்து எப்படி இந்த விஷயம் உண்மையாக இல்லையா, அவங்களோட பர்சனல்குள்ளே தலையிடக்கூடாதுன்றது கூட தெரியாமல் அவங்க மாட்டுன்னு வந்து அவங்க சங்கீதா மேலே வந்து விமர்சித்தது வந்து ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல். அது மட்டும் இல்லாமல் தலைவரோட ஒய்ஃபையே வந்து கேவலமாக பேசுகிறது வந்து எப்படின்னே தெரியல. விஜய் ஃபஸ்ட்டு இவங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது எப்படி அவங்க பேசுகிற அளவுக்கு இவர் எப்படி சும்மா இருந்தாருன்னு தான் எனக்கு தெரியல. விஜய் ஃபஸ்ட் இவங்களோட கட்சி மெம்பர்ஸே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் சிவமாவாரான்னு தெரியல. ஆனார்னா தமிழ்நாட்டு பிரச்சனையை விட இவங்களை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு.